ஓம் சாந்தி. இன்றைய முரளி 5 ஜூலை 2024. இனிய குழந்தைகளே, நினைவால்தான் பேட்டரி சார்ஜ் ஆகும், சக்தி கிடைக்கும், ஆத்மா சதோப்பிரதானம் ஆகும். அதனால் நினைவு யாத்திரையின் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் அன்பு ஒரு தந்தையிடம் இருக்குமோ அவர்களின் அடையாளங்கள் யாவை? பதில்: 1. ஒருவேளை ஒரு தந்தையிடம் அன்பு இருந்தால் தந்தையின் பார்வை அவர்களை பரவசமாக்கிவிடும். 2. அவர்கள் முழுமையாக மோகமற்ற நிலையில் இருப்பார்கள். 3. யாருக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு பிடித்திருக்குமோ அவர்கள் வேறு யாருடைய அன்பிலும் சிக்க முடியாது. 4. அவர்களுடைய புத்தி பொய்யான கண்டத்தின் பொய்யான மனிதர்களிடமிருந்து முறிந்து இருக்கும். பாபா உங்களுக்கு இப்போது அப்படி அன்பு கொடுத்திருக்கிறார். அது அழியாததாக மாறிவிடுகிறது. சத்தியுகத்தில் நீங்கள் உங்களிடையே மிகுந்த அன்போடு இருப்பீர்கள். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தையின் அன்பு இப்போது ஒரு முறை மட்டுமே குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த அன்பை பக்தியிலும் அதிகமாக நினைவு செய்கிறார்கள். பாபா, உங்கள் அன்பு மட்டுமே வேண்டும், அவ்வளவுதான். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, நீங்களே எல்லாமுமாக இருக்கிறீர்கள். ஒருவரிடமிருந்தே அரை கல்பத்திற்கு அன்பு கிடைக்கிறது. உங்கள் இந்த ஆன்மீக அன்பிற்கு அளவற்ற புகழ் பாடுகிறார்கள். தந்தையே குழந்தைகள் உங்களை சாந்திதாமத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகிறார். இப்போது நீங்கள் துக்கதாமத்தில் இருக்கிறீர்கள். ஆசாந்தி மற்றும் துக்கத்தில் எல்லோரும் கத்துகிறார்கள். யாருக்கும் பெற்றோர் பெரியவர் இல்லை. அதனால் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கிறார்கள். எனினும் நியமப்படி பக்திக்கும் அரை கல்ப காலம் இருக்கிறது. இது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அதற்காக பாபா மனதை அறிந்தவர் என்பது கிடையாது. அனைவரின் உள்ளத்தையும் அறிவதற்கான அவசியம் தந்தைக்கு இல்லை. அப்படி தாட் ரீடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கல்வியை கற்கிறார்கள். இங்கே அந்த விஷயமே இல்லை. தந்தை வருகிறார். தந்தையும் குழந்தைகளுமே இந்த எல்லா பாகங்களையும் நடிக்கிறார்கள். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, அதில் குழந்தைகள் எப்படி பாகத்தை நடிக்கிறார்கள் என்பது தந்தைக்கு தெரியும். அதற்காக அவர் ஒவ்வொருவர் மனதையும் அறிந்தவர் என்பது கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்களே இருக்கின்றன என்று இரவு வகுப்பிலும் புரிய வைத்தார். மனிதர்கள் மிகச் சீச்சியாக இருக்கிறார்கள். தந்தை வந்து அழகாக மாற்றுகிறார். இந்த தந்தையின் அன்பு குழந்தைகளுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. அது பிறகு அழியாததாக மாறிவிடுகிறது. அங்கே நீங்கள் ஒருவர் பிறருக்கு அதிக அன்பு செலுத்துவீர்கள். இப்போது நீங்கள் மோகத்தை வெற்றி பெறுகிறீர்கள். சத்தியுக ராஜ்யத்தை மோகத்தை வென்ற ராஜா ராணி மற்ற பிரஜைகளே ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். அங்கே யாரும் ஒருபோதும் அழுவது இல்லை. துக்கத்தின் பெயரே இருக்காது. பாரதத்தில் உண்மையில் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இருந்தன. இப்போது இல்லை என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஏன் என்றால் இப்போது இருப்பது ராவண ராஜ்யம். இதில் எல்லோரும் துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். பிறகு வந்து சுகம், சாந்தி கொடுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி தந்தையை நினைவு செய்கிறார்கள். எல்லையற்ற தந்தை கருணையுடையவராக இருக்கிறார். ராவணன் இரக்கமற்றவனாக இருக்கிறான். அவன் துக்கத்தின் பாதையை காட்டுகிறான். எல்லா மனிதர்களும் துக்கத்தின் பாதையில் போகிறார்கள். எல்லாவற்றையும் விட அதிக துக்கத்தை கொடுப்பது காம விகாரம். அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, காம விகாரத்தை வெற்றி பெற்றால் உலக வெற்றி பெறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த லட்சுமி நாராயணரை உலகை வென்றவர்கள் என்று சொல்லுவார்கள். குறிக்கோள் உங்கள் முன்னால் நிற்கிறது. கோவில்களுக்கு போகிறார்கள் எனினும் அவர்களின் பயோகிராபியை கொஞ்சமும் அறியவில்லை. அது பொம்மைகளுக்கு பூஜை நடப்பதைப் போல இருக்கிறது. தேவிகளுக்கு பூஜை செய்கிறார்கள், உருவாக்கி நன்கு அலங்காரம் செய்து உணவு போன்றவற்றை படைக்கிறார்கள். எனினும் அந்த தேவிகள் எதையும் சாப்பிடுவதில்லை. பிராமணர்கள் சாப்பிடுகிறார்கள், உருவாக்கி பராமரித்து பின்னர் அழித்து விடுகிறார்கள். இது மூட நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் இந்த விஷயம் நடப்பது இல்லை. இந்த எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் கலியுகத்தில் உருவாகின்றன. நீங்கள் முதலில் ஒரு சிவபாபாவிற்கு பூஜை செய்கிறீர்கள். அது சரியான விபச்சாரி பூஜை என்று சொல்லப்படுகிறது. பிறகு விபச்சாரி பூஜை நடக்கிறது. பாபா என்ற வார்த்தையை சொன்னவுடனே குடும்பத்தின் நறுமணம் வருகிறது. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, உங்கள் இந்த ஞானம் கொடுக்கும் கிருபையால் எங்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கிறது என்று நீங்களும் சொல்கிறீர்கள் தானே. நாம் முதலில் மூலவதனத்தில் இருந்தோம் என்பது புத்தியின் நினைவில் இருக்கிறது. சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்க அங்கிருந்து இங்கே வருகிறோம். முதலில் நாம் தேவி தேவரின் ஆடை பெறுகிறோம். அதாவது நம்மை தேவர்கள் என்று சொல்கிறார்கள். பின்னர் சத்திரிய, வைஜிய, சுத்திர வர்ணத்தில் வந்து விதவிதமான பாகத்தை நடிக்கிறோம். இந்த விஷயங்களை முதலில் நீங்கள் அறியவில்லை. இப்போது தந்தை வந்து முதல் இடை கடைசியின் ஞானத்தை குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கிறார்.
நான் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை ஞானத்தையும் கொடுக்கிறார். இவர் தனது 84 பிறவிகளை பற்றி அறியவில்லை. நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள். ஷியாம் சுந்தரின் ரகசியத்தையும் புரிய வைத்திருக்கிறார். இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் புதிய உலகின் 1ஆம் நம்பர் இளவரசர். ராதை 2ஆம் நம்பரில் இருக்கிறார். வா சில வருட வித்தியாசம் இருக்கிறது. சிருஷ்டியின் ஆரம்பத்தில் இவரை 1 நம்பர் என்று சொல்கிறார்கள். எனவே ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லோரும் நேசிக்கிறார்கள். இவரையே ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்தில் எல்லோரும் அழகாகவே இருந்தார்கள். இப்போது சொர்க்கம் எங்கே இருக்கிறது? சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதற்காக சமுத்திரத்திற்கு அடியில் செல்லவில்லை. இலங்கை, துவாரகை கீழே சென்று விட்டன என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லை. இந்த சக்கரம் சுற்றுகிறது. இந்த சக்கரத்தை அறிவதால் நீங்கள் சக்கரவர்த்தி, மகாராஜா, மகாராணியாக உலகின் எஜமானர்களாக மாறுகிறீர்கள். பிரஜைகளும் தம்மை எஜமானர்கள் என்றே நினைக்கிறார்கள். இது எங்கள் ராஜ்யம் என்று சொல்வார்கள். பாரதவாசிகள் எங்கள் ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். பாரதம் என்ற பெயர் இருக்கிறது. இந்தியா என்ற பெயர் தவறு. உண்மையில் ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மமே இருக்கிறது. எனினும் தர்மங்கெட்டு கர்மங்கெட்ட காரணத்தால் தம்மை தேவி தேவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இல்லையென்றால் தந்தை வந்து மீண்டும் எப்படி தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்வது? முன்னர் உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரியாமல் இருந்தன. இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். அப்படிப்பட்ட இனிய தந்தையை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். எல்லோரையும் விட இனியவர் பாபா. மற்றபடி ராவண ராஜ்யத்தில் உங்களுக்கு எல்லோரும் துக்கத்தையே கொடுக்கிறார்கள். அதனால் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஏன் மணாளனே, எப்போது வந்து மணப்பெண்கள் எங்களை சந்திப்பீர்கள் என்று சொல்லி அவரது நினைவில் அன்பு கண்ணீர் வெடிக்கிறீர்கள். ஏன் என்றால் நீங்கள் எல்லோரும் பக்தைகள். பக்தைகளின் பதியாக பகவான் இருக்கிறார். பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுக்கிறார், வழி சொல்கிறார். இது 5000 வருடங்களின் விளையாட்டு என்று புரிய வைக்கிறார். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை எந்த மனிதரும் அறியவில்லை. அதை ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகளே அறிவார்கள். வேறு எந்த மனிதரும் அறியவில்லை. தேவர்களும் அறியவில்லை. இதை ஆன்மீக தந்தையே அறிவர். அவர் தனது குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். வேறு எந்த தேகதாரியிடமும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்க முடியாது. இந்த ஞானம் ஆன்மீக தந்தையிடம் இருக்கிறது. அவரையே ஞான ஞானேஸ்வர் என்று சொல்கிறார்கள். அந்த ஞான ஞானேஸ்வர் உங்களை ராஜராஜேஸ்வரராக மாற்றுவதற்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் இதனை ராஜயோகம் என்று சொல்கிறார்கள். மற்றபடி அவையெல்லாம் அட்யோகமாக இருக்கின்றன. அட்யோகிகளுக்கும் சித்திரங்கள் அதிகம் இருக்கின்றன. சந்நியாசிகள் வந்து நீண்ட காலத்திற்கு பிறகு அட்யோகத்தை கற்பிக்கிறார்கள். எப்போது அதிகமாக விருத்தியாகிறார்களோ அப்போது அட்யோகம் போன்றவற்றை கற்பிக்கிறார்கள். நான் சங்கம யுகத்தில் தான் வருகிறேன், வந்து ராஜஸ்தானியை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இங்கே ஸ்தாபனை செய்கிறார், சத்தியுகத்தில் இல்லை. சத்தியுக ஆரம்பத்தில் ராஜ்யம் இருப்பதால் நிச்சயம் அதன் ஸ்தாபனை சத்தியுகத்தில் ஏற்படும். இங்கே கலியுகத்தில் எல்லோரும் பூஜாரிகள். சத்தியுகத்தில் பூஜைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். தந்தை பூஜைக்கு உரியவர்களாக மாற்ற வருகிறார். பூஜாரிகளாக மாற்றுபவன் ராவணன். இவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும். இது மிக உயர்ந்த படிப்பு. இந்த டீச்சரை யாரும் அறியவில்லை. இவர் சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இதை யாரும் அறியவில்லை. தந்தையே வந்து தனது முழு அறிமுகத்தையும் கொடுக்கிறார். குழந்தைகளை தானே படிக்க வைத்து கூடவே அழைத்து செல்கிறார். எல்லையற்ற தந்தையின் அன்பு கிடைக்கும்போது மற்ற எந்த அன்பும் பிரியமானதாக இருப்பது இல்லை. இந்த நேரம் பொய்யான கண்டமாக இருக்கிறது. பொய்யான மாயா, பொய்யான உடல். பாரதம் இப்போது பொய்யான கண்டமாக இருக்கிறது. பிறகு சத்தியுகத்தில் உண்மையான கண்டமாக இருக்கும். பாரதம் ஒருபோதும் விநாசமாவது இல்லை. இது மிகப்பெரிய தீர்த்தமாக இருக்கிறது. இங்கே எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். மேலும் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். இது மிகப்பெரிய தீர்த்தமாக இருக்கிறது. பாரதத்தின் புகழ் அளவற்றது. எனினும் பாரதம் உலகின் அதிசயமாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மாயாவின் 7 அதிசயங்கள். ஈசனின் அதிசயமாக ஒன்றே இருக்கிறது, தந்தை ஒருவரே. அவரது அதிசய சொர்க்கமும் ஒன்றே. அதையே ஹெவன் பாரடைஸ் என்று சொல்கிறார்கள். மிக உண்மையான பெயரே சொர்க்கம் என்ற ஒன்றே இருக்கிறது. இது நரகம். பிராமணர்கள் நீங்களே ஆல்ரவுண்டு சக்கரத்தை சுற்றி வருகிறீர்கள். ஹம்சோ பிராமணர், சோ தேவதா. உயரும் கலை, தாழும் கலை. உங்களுக்கு உயரும் கலை ஏற்படும் போது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. உலகில் அமைதியும் இருக்க வேண்டும், சுகமும் இருக்க வேண்டும் என்று பாரதவாசிகள் விரும்புகிறார்கள். சொர்க்கத்தில் இருப்பதே சுகம். துக்கத்தின் பெயரே கிடையாது. அது ஈஸ்வரிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் இருப்பது சூரிய வம்சம். பிறகு 2ஆம் கிரேட்டில் இருப்பது சந்திர வம்சம். நீங்கள் ஆஸ்திகர்கள், அவர்கள் நாஸ்திகர்கள். நீங்கள் பிரிவு உடையவர்களாக மாறி தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற முயற்சி செய்கிறீர்கள். உங்களுக்கு மாயாவோடு மறைமுக சண்டை நடக்கிறது. தந்தை இரவில் வருகிறார். சிவராத்திரி இருக்கிறது தானே. இருந்தும் சிவனின் ராத்திரிக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை.
பிரம்மாவின் ராத்திரி முடிந்த பிறகு பகல் ஆரம்பமாகிறது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என்று சொல்கிறார்கள். இது சிவ பகவான் வாக்கு. இப்போது சரி யார்? ஸ்ரீ கிருஷ்ணரோ முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கிறார். நான் சாதாரண வயோதிக உடலில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இவரும் தனது பிறவிகளை அறியவில்லை. பல பிறவிகளின் கடைசியில் எப்போது பதித்தமாக மாற்றுகிறாரோ அப்போது பதித்த சிருஷ்டியில், பதித்த ராஜ்யத்தில் வருகிறேன். பதித்த உலகில் அநேக ராஜ்யங்கள் இருக்கின்றன. பாவன உலகில் ஒரு ராஜ்யம் மட்டுமே இருக்கிறது. கணக்கு இருக்கிறது தானே. பக்தி மார்க்கத்தில் எப்போது கடும் பக்தி செய்கிறார்களோ அப்போதே தலையை வெட்டி வைக்க தயாராகிறார்களோ அப்போது அவர்களின் மன ஆசை பூர்த்தியாகிறது. மற்றபடி அதில் எதுவுமே இல்லை. அது கடும் பக்தி என்று சொல்லப்படுகிறது. எப்போது ராவணராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்போதிருந்து பக்தியின் கர்ம காண்ட விஷயங்கள் மனிதர்கள் படித்து படித்து கீழே இறங்கி வருகிறார்கள். வியாச பகவான் சாஸ்திரங்களை உருவாக்கினார் என்று சொல்கிறார்கள். என்னென்ன விஷயங்களை அமர்ந்து எழுதியிருக்கிறார். பக்தி மற்றும் ஞானத்தின் ரகசியத்தை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஏணியிலும் மரத்திலும் இந்த எல்லா விளக்கங்களும் இருக்கின்றன. அதில் 84 பிறவிகளையும் காட்டியிருக்கிறார்கள். எல்லோரும் 84 பிறவிகளை எடுப்பது இல்லை. யார் ஆரம்பத்தில் வருவார்களோ அவர்களே முழுமையாக 84 பிறவிகளை எடுப்பார்கள். இந்த ஞானம் இப்போது கிடைக்கிறது. பிறகு இது சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆகிறது. 21 ஜென்மங்களுக்கு கிடைக்காத எந்த பொருளும் இருக்காது. அதை பெறுவதற்காக உழைக்க வேண்டியது இல்லை. அந்த தந்தையின் ஒரே சொர்க்கமே உலகின் அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. பெயரே பேரடைஸ். அதற்கு தந்தை எஜமானராக மாற்றுகிறார். அவர்கள் அதிசயங்களை மட்டும் காட்டுகிறார்கள். ஆனால் தந்தை உங்களை அதற்கு எஜமானர்களாக மாற்றுகிறார். அதனால் நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள். உடலில் எல்லா சங்கடங்களும் நீங்கி ஜீவன் முக்தி பதவி பெறுங்கள். பவித்திரமாக மாறுவதற்கு நினைவு யாத்திரை மிக அவசியமாக இருக்கிறது. மன்மனா பவ. பிறகு அந்த மதி சோ கதியாகிவிடும். கதி என்று சாந்தி தாமத்திற்கு சொல்லப்படுகிறது. சத் கதி இங்கே கிடைக்கிறது. சத்கதிக்கு மாறாக இருப்பது துர்க்கதி. இப்போது நீங்கள் தந்தையையும் படைப்பின் முதல் இடை கடைசியையும் அறிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு தந்தையின் அன்பு கிடைக்கிறது. தந்தை பார்வையால் பரவசமடைய செய்கிறார். நேரில் வந்தே ஞானத்தை சொல்கிறார். இதில் பிரேரணைக்கான விஷயமே இல்லை. இப்படி நினைவு செய்தால் சக்தி கிடைக்கும் என தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். பேட்டரி சார்ஜ் ஆகிறது. இதில் மோட்டார். இதன் பேட்டரி டல்லாகிவிட்டது. இப்போது இது மோட்டார். இதன் பேட்டரி டல்லாகிவிட்டது. இப்போது சக்திவான் தந்தையோடு புத்தியோகத்தை ஈடுபடுத்துவதால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும். தந்தையே வந்து அனைவரின் பேட்டரியையும் சார்ஜ் செய்கிறார். தந்தையே சர்வ சக்திவானாக இருக்கிறார். இந்த மிக இனிய விஷயங்களை தந்தையே அமர்ந்து புரிய வைக்கிறார். அந்த பக்தியின் சாஸ்திரங்களை ஜென்ம ஜென்மங்களாக படித்து வந்தீர்கள். இப்போது தந்தை அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் என்று சொல்கிறார். இப்போது நினைவு செய்வது குழந்தைகள் உங்கள் வேலை. இதில் குழப்பமடைவதற்கான விஷயமே இல்லை. ஒரு குழந்தையே பதித்த பாவனராக இருக்கிறார். பிறகு பாவனமாகி எல்லோரும் வீட்டிற்கு போவீர்கள். இது அனைவருக்குமான ஞானமாக இருக்கிறது. இது சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சர்வ சக்திவான் தந்தையிடம் உங்கள் புத்தியோகத்தை வைத்து பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். ஆத்மாவை சதோப்பிரதானமாக மாற்ற வேண்டும். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் குழப்பமடையாதீர்கள். 2. படிப்பை படித்து தன் மீது தானே கருணை காட்ட வேண்டும். தந்தைக்கு சமமாக அன்பு கடலாக மாற வேண்டும். தந்தையின் அன்பு எப்படி அழியாதோ அப்படி அனைவரிடமும் அழியாத உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மோகத்தை வெற்றி பெற வேண்டும். வரதானம். உணரும் சக்தி மூலமாக இனிமையை அனுபவம் செய்யும் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. இந்த உணரும் சக்தி அதிக இனிமையை அனுபவம் செய்ய வைக்கிறது. ஒரு நேரம் தன்னை தந்தையின் கண்மணி ஆத்மாவாக, அதாவது கண்களை கலந்திருக்கும் உயர்ந்த புள்ளியாக உணருங்கள். ஒரு நேரம் நெற்றியில் பிரகாசிக்கும் நெற்றிமணியாக, ஒரு நேரம் தன்னை பிரம்மபாபாவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வழக்கரமாக பிரம்மாவின் கரமாக உணருங்கள். ஒரு நேரம் அவ்வியக்த பரிஸ்தா ஸ்வரூபத்தை உணருங்கள். இந்த உணரும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். அப்போது சக்திசாலியாக மாறிவிடுவீர்கள். பிறகு சிறிய கரையும் தெளிவாக தெரியும். அதை நீங்கள் மாற்றிவிடலாம். ஸ்லோகன். அனைவருடைய உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருந்தால் உங்கள் முயற்சி எளிதாகிவிடும்.
தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.